வணக்கம். இன்று பெரிபெரல் நியூரோபதி பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதிக நண்பர்கள் கேட்டுள்ளார்கள், பெரிபெரல் நியூரோபதி ஏன் டாக்டர் வருதுன்னு. ஸோ டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லைனாக்கா வரக்கூடியது இந்த பெரிபெரல் நியூரோபதி. காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் குறையும் போது ஸோ இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுகின்றது. அப்போ டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வருமா டாக்டர் என்றால், நிச்சயமாக டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு தான் இந்த பெரிபெரல் நியூரோபதி மெயினாக வரும். சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லைனாக்கா மோர் தென் 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரையும் கண்ட்ரோலே இல்லைன்ற போது நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய சைடு எஃபெக்டாக ஏற்படுத்தும். சுகர் வந்து ஒரு நோய் கிடையாது, ஒரு குறைபாடு தான். அந்த சுகர் டயபிட்டிஸை வந்து நல்ல கட்டுப்பாடாக வைத்துக்கொண்டால் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது. குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறையும், தான் வந்து காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் குறையும், அதாவது பெரிபெரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடியது. புண்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக குணமாகாது. ஸோ இது போன்ற சிம்டம்ஸ் தான் பின்விளைவு தான் அதிகமாக ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த பெரிபெரல் நியூரோபதியில் சுகருடைய கட்டுப்பாடு இல்லாத போது தான் இதனுடைய டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ சிம்டம்ஸ் வந்து காமனாகவே தரையில் நடக்கும்போது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுத்தாது. அதாவது செப்பல் போட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. சில பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் நான் நடக்கிற மாதிரியே தெரியாது, செப்பல் சம்டைம்ஸில் வந்து இல்லாமல் நடந்திருக்கேன், பட் நான் செப்பல் தான் போட்டு இருக்கணுன்றதே தெரியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். அப்போ இதற்கு தீர்வு இருக்கா இன்டகிரேட்டிவ் மெடிசனில், நேச்சுரோபதி, மாடர்ன் நேச்சுரோபதியில்? நிச்சயமாக சிகிச்சை முறைகள் மாடர்ன் நேச்சுரோபதியில் இருக்கு. குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஊசல் தெரப்பி அண்ட் கைரோப்ராக்டிக் அண்ட் கப்பிங் தெரப்பி அண்ட் நியூட்ரிஷன் தெரப்பி, இது போன்ற மாடர்ன் நேச்சுரோபதியில் அட்வான்ஸான சிகிச்சை கொடுத்து குறிப்பிட்ட நாளில் வந்து ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து பம்ப் பண்ணி ரெகுலேட் பண்ணக்கூடிய லெவலுக்கு சிகிச்சை இருக்குது. ஸோ இது போன்ற கேஸை வந்து குணப்படுத்தி இருக்கிறவங்களா என்று கேட்டுள்ளாங்க. அதிக பேஷண்ட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் சுகரை நல்லா கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க பேஷண்ட்ஸ். டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதிக பேஷண்ட்ஸ் வந்து பெரிபெரல் நியூரோபதி உள்ளவர்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே குணமாகி ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்கு கொடுத்துருப்பாங்க. ஆகவே ஸோ ஒரு இன்டகிரேட்டிவ் மெடிசனில் வந்து மாடர்ன் நேச்சுரோபதியில் வந்து பெரிபெரல் நியூரோபதியை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே ஸோ இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.